சொல்லுங்க, ஏசப்பா 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 ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப உனக்கு உன் குடும்பத்துக்கு அவர் நல்லவர். கைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்துவோம். கையில் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தட்டி செயலில் கைகள் கட்டமைக்கப்படும், கட்டப்பட்ட நரம்புகள் கட்டமைக்கப்படும், எல்லா சிந்தை கட்டப்பட்டிருக்கிற எண்ணங்கள் குணங்கள் எல்லாம் கட்டமைத்து தேவன் ஆளுகை செய்வார். எனவே ஆண்டவர் இன்றைக்கு தேவன் இந்த மார்ச் மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் இந்த இரண்டாம் ஆராதனை வேளையில தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிறிஸ்துவின் வார்த்தை, ஆண்டவர் கிறிஸ்துவின் குணம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் குணம். இயேசு கிறிஸ்துவின் குணம். ஆக கிரைஸ்ட் கேரக்டர். என்னது ஆங்கிலம் சொல்கிறது கிரைஸ்ட் கேரக்டர். அப்படி என்றால் என் கேரக்டர் யார போல இருக்கணும்? என் கேரக்டர் எப்படி இருக்கணும்? யார போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் கேரக்டர் யார போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணம் இயேசுவின் குணமாய் மாறும், இயேசுவின் சிந்தையா மாறும், இயேசுவை போல நான் மாறும். எனவே கிறிஸ்துவின் குணம், கிரைஸ்ட் கேரக்டர். கலாத்தியர் புத்தகம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேறாதிருப்பீர்கள். மாம்ச ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாக்குகிறது. நீ ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின அவையான, நல்லா கவனிக்கணும், மாம்சத்தில் வெளியரங்கமாகிறது அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், நல்ல கவனிக்கிற எல்லாரும், பொறாமைகள், கொலை விதிகள், கலியாட்டங்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எல்லாரும் முழங்கால் படித்து தலைகளை தாழ்த்துவோம். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், முழங்கால் படித்து. எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். கல்வாரி ரத்தத்தாலே, கல்வாரி ரத்தத்தாலே என்னை கழுவி மீட்டு கொண்டார். என்னை கழுவி மீட்டு கொண்டார். என்னை கழுவி
இயேசு வந்தார், என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், எல்லாம் சொல்லுவோமா? தேடி வாழ வைத்தார், தேடி இயேசு வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். அன்பான இயேசு சுவாமி, மகனாக இயேசு வந்தார், என்னை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டார். பாவ சேற்றிலே நான் மூழ்கி போகவில்லை, பாவ சேற்றிலே நான் மூழ்கி போகவில்லை. மகராச இயேசு வந்தார், என்னை மகனாய் மகனாய் ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனே, நீங்க இஷ்டம் போல எனக்கு பாருங்கள். இதோ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 26 வசனங்கள் வரை சொல்லப்பட்டதாலே ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்தை கிழித்திருக்கிறதா, எங்கள் உள்ள திரைகளை கிழித்திருக்கிறதப்பா. இந்த வார்த்தைகளின் பட்டி கிறிஸ்டின் கேரக்டர், இயேசுவின் குணங்கள், இயேசுவின் குணம், இயேசுவை போல இயேசுவின் குணமாக நான் மாற வேண்டும் என்று இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். உம்முடைய குணமாய் மாற வேண்டும். நான் உம்மோடு இருக்கணும், உம்மை போல வாழணும். உலகில் ஒளியா மலையில் அமர்ந்து வெளிச்சம் தர வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உம்மோடு இருந்தால் உம்மை போல நான் இருக்கணும். உம்மோடு இருந்தால் உம்மை போல மாறணும். உலகில் ஒளியாய் மலையில் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் என்னை என் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் அடிபட்டு கேட்கிறோம். எங்களை நடத்தும் அர்ப்பணிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாவரும் எழுந்து உட்காருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் குணம் ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்கு கிறிஸ்துவின் குணம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார். ஆகிய கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13 26 வரைக்கும் நாம் வாசித்தோம். அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது. மீண்டும் 13ஆம் வசனத்துக்கு வருவோம். அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காமல் போதும். அன்பான தேவர்களே, நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் அழகாக சொல்றார், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இண்டிபெண்டன்ட் காலிங். ஆண்டவர் இண்டிபெண்டன்டாக சுயாதீனத்திற்காக உங்களை அழைத்தார். ஆனால் நீங்களோ என்றால் மாம்சத்துக்கு ஏதுவாக, உன் சரீரத்துக்கு ஏதுவாக, உனக்கு என்ன தேவையோ அதற்காக, உன் சுயத்திற்காக, உன் சுயாதீனத்திற்காக நீ உன் மாம்சத்துக்காக, எண்ணத்துக்காக, சிந்தைக்காக, உன் சரீரத்துக்காக அனுசரியாமல் நீங்கள் அனுசரித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு ஏற்றவனமா நீங்கள் அனுசரித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அப்படி அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எனவே நாம் சுயத்திற்காக ஆண்டவரை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு ஓய்வு நாள். ஆண்டவர் 6 நாள் படைத்தார். 6 நாள் கர்த்தர் அவருக்குரியது. அவர் அந்த 6 நாள் அவர் படைத்து வானம் பூமி சகல சிருஷ்டிப்பு மனிதர்களை படைத்து ஆண்டவர் மனுஷன் இந்த 6 நாள் அந்த பூமியில் உள்ள சகலத்தை நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் 7ஆம் நாளோ அவர் ஓய்வு இருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் என் சமூகத்தில் வந்து, என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், என்னை அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமோ என்றால் நாம் சுய புத்தியின் மேல் சாய்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு
மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், நம்ம சுயத்திற்காக, நம்முடைய சுய சம்பாத்தியத்திற்காக, சுய உடைமைக்காக, சுய குடும்பத்திற்காக, சுய சரீரத்திற்காக சுயாதீனமாய் அனுசரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் நினைச்சபடி வாழ்கிறோம். இன்றைக்கு ஓய்வு நாள், இது கர்த்தர் ஓய்ந்திருக்கிற நாள். இந்த ஓய்வு நாளை கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டிய நாள். இந்த நாளில் உன் வீடுகளிலும் சரி, உன் வேலையா இருந்தாலும் சரி, உன் பிசினஸ் இருந்தாலும் சரி, உன் தொழிலா இருந்தாலும் சரி, உன் கடையா இருந்தாலும் சரி, நீ பணிக்கு போகிறதாலும் சரி, எதுவானாலும் அந்த நாளை ஒருபோதும் கர்த்தருடைய நாளில் அந்த ஓய்வு நாளை, அவர் ஓய்ந்திருக்கிற நாளை அவருக்கு மட்டுமே நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம சுயத்திற்கு அங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அனுசரிப்புனால அதுக்கேற்ற மாதிரி, நமக்கேற்ற மாதிரி, நமக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன், கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் வேத சொல்லி சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் காலிங். உங்களை நான் இண்டிபெண்டன்ட், தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட தனி நபராக அழைத்திருக்கிறேன். யாருக்காக? எனக்கு என்று அழைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருந்த இந்த ஓய்வு நாள் எனக்கு கொடுக்காம, உன் வீட்டுல ஃபங்க்ஷன், உன் வீட்டுல திருமணம், உன் வீட்டுல நிச்சயம், உன் வீட்டுல வீடு பிரதிஷ்டை, உன் வீட்டுல என்னது குழந்தை பிறப்பு, பிறந்த நாள், இப்படி போன்ற நிகழ்வுகளை ஒரு பரிசுத்தமான விசுவாசியாக இருந்தா, பரிசுத்தமான ஜனங்களாக இருந்தா, அந்த நாளை துளி கூட நீங்க உங்களுக்கு சுயத்திற்கு நீங்க அனுசரிக்க மாட்டீங்க, அனுசரிக்க கூடாது. அதான் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக, உங்க சரீரத்துக்கு ஏதுவாக, உங்க குடும்பத்துக்கு ஏதுவாக, உங்க எண்ணத்துக்கு போல, உங்க சிந்தனைக்கு போல, உங்க இதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பிலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். ஆக அன்பிலே நீங்கள் ஊழியம் செய்து நடக்க வேண்டும். அன்பிலே இடைக்கட்ட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் கேரக்டர், கிறிஸ்துவின் கேரக்டர், கிறிஸ்துவின் குணம். நம்ம யாரை போல மாறணும்? உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல வாழணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் தரணும். அப்ப உம்மோடு இருந்தா, ஆண்டவரோடு நம்ம இருந்தா ஆண்டவர் போல மாறணும். ஆண்டவரோடு இருந்தா ஆண்டவர் பிள்ளையா மாறணும். அன்பு சகோதரர், இமாம் திருமணத்துக்கு திடீரென்று ஒரு கூட்டம் போட்டாங்க அவங்க ஊர்ல. அன்றைக்கு திருமணம் தம்பிக்கு திடீரென்று ஒரு கூட்டம் போட்டு, ஏன்? ஆண்டவரோடு நீ இருந்தால் ஆண்டவரை போல வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திடீரென்று ஒரு கூட்டத்தை போட்டு அழைத்து ஊரை கூட்டி எல்லாரும் நீங்க திருமணத்துக்கு போகலாம். ஆனால் நாங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறவர்கள் 10 பேருக்கு மேல இருக்கிறோம். இதுல முக்கியமா கொஞ்சம் பேர் மட்டும் நாங்க வருவோம். ஆனா இந்த ஊரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்துக்கு போங்கள். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். அவர்கள் சுயத்திற்காக பயன்படுத்தவில்லை. என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், என் ஆண்டவர் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக நான் வாழ்வேன். ஆண்டவர் சொன்னார், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்குள்ள வந்த நீங்க யாராய் இருந்தாலும், ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீங்க உங்க சுயத்திற்கு ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது, சுய உலகத்திற்காக ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது. ஆக தேவனை அழைத்தார், தேவன் அழைத்தவர் உண்மையுள்ள, அவருக்கு நேரா என் சுயத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டவருக்கு நேரம் நின்று அந்த ஓய்வு நாளை, பரிசுத்த நாளை ஆண்டவருக்குள்ள நான் எப்படி நான் வாழணுமோ, இப்போ சொல்லப்பட்ட அத்தனை காரியங்கள் இச்சை நடக்கும், பொறாமை, பொச்சிருப்பு, குரோதம், விரோதம், நீ நான் போட்டி, பொறாமைகள், இப்படிப்பட்ட விக்கிர ஆராதனை, உலகப்பிரமான வேசித்தனங்கள், காம விகாரங்கள், இச்சை நடக்கங்கள், இப்படிப்பட்ட சகல புணர்ச்சிகளை உதறி தள்ளிட்டு உலக பெருமை சிற்றினும் குடி வெறி கலியாட்டங்கள் எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு ஆண்டவர் சொன்னார், என்னை உன் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே
ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. எதனால ஊழியம் செய்ய வேண்டும்? அன்பினாலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் கிறிஸ்துவின் குணத்தை உங்களுக்கு அருள் செய்வார். இந்த நாலு கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் விசுவாசிகள் இருக்கிறார். 14 வசனம் வாசி. 14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த நியாயப்பிரமாணம் கையில் இருக்கிற புத்தகம் பழைய பாட்டின் நியாயப்பிரமாணம் எதில் அடங்குது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த ஒரே வார்த்தையில அந்த அன்புல அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிச்சு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் பைபிள் வசனம், நியாயப்பிரமாண வசனம் ஒரு நிழலோட்டமாக நாம் எடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் சகலம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து வந்து முழுவதுமாக உடைத்தார். டோட்டலி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுவே இந்த ஒரே வார்த்தை நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து 5ஆம் வசனம் அந்த அடுத்த வசனம் 15 வாசிக்க வேண்டுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒருவருக்கு கடிச்சு பட்சித்தீர்களா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தூங்காதீங்க. ஆண்டவர் அழகா நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களா. கடிக்கிறது என்ன? கடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் விஷம் இல்லையா? விஷம் என்ன ஆகும்? செத்து போயிடுவான். அப்ப கடித்து பட்சித்தீர்களா அழிவீர்கள். அதனால தேவ பிள்ளையே, ஒருத்தருக்கு ஒருத்தரை பொறாம பொச்சிருப்பா பேசக்கூடாது. எப்போதுமே ஒரு குடும்பத்தை குறித்தோ, ஒரு தனி மனுஷன் குறித்தோ, இல்ல ஒரு குடும்பத்தார குறித்தோ, இல்ல பொருளை குறித்தோ, இல்ல ஆட்களை குறித்தோ நம்ம பொச்சிருப்பு பொறாமையோடு எப்ப பார்த்தாலும் கடித்து பட்சித்தீர்களா நீங்கள் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாத எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. எப்போதும் பாருங்க, உங்களை வந்து கடிச்சு பட்சிக்கிறாங்களா, நீங்க அவங்கள பத்தி என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, அவங்க எப்போதும் எங்களை குறிச்சு பேசுறாங்க, என்ன குறிச்சு பேசுறாங்க, ஆண்டவரே நயமாய் வருது நன்மை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். சோ அவங்களை குறித்து இப்ப நம்ம வீட்டுல, அதாவது அடுத்த வீட்டு குடும்பத்தை குறிச்சு பேசணும்னு வச்சுங்களேன், அடுத்த வீட்டு புருஷன் மனைவி பத்தி இங்க இருக்கிற உங்க மனைவி பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன விபத்து வந்ததோ, என்ன பாவசாமோ அது அப்படி உங்க வேலை வந்து நிற்கும், உங்க மனைவிக்கு வரும். அடுத்த பிள்ளைய பத்தி நீ கேவலமா பேசுறா, உன் பிள்ளைக்கு அது கேவலமா நிற்கும். அடுத்த வீட்டுல குழந்தை பாக்கலன்னா நீ குதுகலமா அவங்க வீட்டுல பத்தியே கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லை அப்படின்னு நீ பேசலாம், உன் வீட்டுல அது வந்து நடக்கும். ஏன்னா இப்போ உங்க வீட்டுல கல்யாணம் நடந்துருக்காரு. இப்ப சின்ன நாளைக்கு வளர்ந்து போது நீ கல்யாணம் பண்ணா நாளைக்கு உன் பிள்ளைங்க குழந்தை அந்த கர்ப்பம் அடைச்சு பழப்படும். அதுதான் கட்ட சொல்ல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அழிவை காண்பீர்கள் என்றார். அழிவுகள் அப்படி ஒருவருக்கு ஒரு அழிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக. ஒரு ஊழியக்காரன் கொடுத்தான், அடுத்த ஊழியத்தை பத்தி கேவலமா பேசினே இருப்பார், அடுத்த பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசினே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணுக்கு ஊழியக்காரன், அவர் பொண்ணுக்கு பிறந்தது 15-20 வருஷம் ஆகும். என்ன ஆச்சு? அடுத்தவங்க கேவலமா பேச பிள்ளைகள் அப்படி ஒரு மாதிரியா பேச. இன்னைக்கு அவருடைய பொண்ணுக்கு பிறந்தது, அடுத்த பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறாரு. பார்த்தா அவன் பிள்ளை சீர்கெட்டு போயிட்டான், ஊழியக்காரன். அடுத்த பொண்ணுகளை பத்தி கேவலமா பேசுறது, அந்த ஊழியக்கார பொண்ணு கேவலமா போயிடுச்சு. அப்ப அவங்க ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான், யாராவது கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுதான். எனவே அப்போ ஒரு ஊழியக்காரன் என்னவே எப்படி இருக்குமானா, ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் எப்படி இருக்குமானா, அப்ப விசுவாசத்தை எப்படி இருக்க பாருங்க தெரியுமா? ஆகவே எப்பொழுதுமே சரி, யாரா இருந்தாலும் அவங்களை கடிந்து நம்ம பேசக்கூடாது, கடிந்து பட்சிக்கிறது கூடாது. ஜாக்கிரதையா அவங்க நம்ம ஒரு வார்த்தை எப்போதும் அவங்க வார்த்தை ஒரு வார்த்தை மேல ஒரு வார்த்தை நம்ம கீழே தாழ்ந்து எப்போதுமே பேசக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொன்னா அப்போ ஒரு ஊழியத்தை பத்தி பேசுறாங்க, ஆண்டு சும்மா போற, சபையை குறிச்சு பேசுற சும்மா போற, ஊழியக்காரரை குறிச்சு பேச சும்மா போற. அப்ப அதுதான் கட்ட சொல்ற, நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்காதபடி எச்சரிக்கையார்கள். அடுத்த வசனம், எச்சரிக்கை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பின்னர் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். முதலாவது
காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 1, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். walk and walk according to the spirit. walk and walk according to spirit. அப்படி நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். உன் மாம்சத்தினால ஒரு காரியத்தை நீ பேசவே கூடாது, உன் மாம்சத்துல சிந்திக்கவே கூடாது. நான் நினைப்பேன், இந்த ஊழியத்தை பத்தி யாராவது ஒருத்தர் பேசுறாங்க, அது ஊழியக்காரன் தானே, அது ஏன் விசுவாசியா இருந்தாலும் யாராவது இந்த ஊழியத்தை பத்தி எங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் காதுல அது வரும். நான் ஆண்டவர்கிட்ட போராட்டி ஜோமன் ஆண்டவரை சிந்தையை மாத்துங்க, எங்களை மாத்துங்க, அவங்க ஆசீர்வாதத்துக்கு போயிடுவேன். ஆனா அவங்க படுற பாடு கொஞ்சம் இது இருக்காது. நான் அவங்க ஆயுஷத்துக்கு ஆண்டவர் எப்போதும் சொல்ல மாட்டேன், அவங்க நல்லா இருக்கிற அழுத்தி போகணும் ஆண்டவர் சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே அவங்களை எதிர்த்துங்க, அவங்களுக்கு வர வேண்டிய கேடுகள் நீங்க பாதுகாத்து போயிடுவேன், ஜோமன் போயிடுவேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க முகம் வீங்கி, சரீரம் வீங்கி, கால் வீங்கி, வயிறு வீங்கி, அவங்க அழிவை காண்பதை, அவங்க சாவதை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், இப்போது யாருக்கும் விரோதமா எங்க நாவை நாங்க திறக்க மாட்டோம். என் விசுவாசி எங்க நேரம் எதிர்க்க வந்து அது ஏதாவது எதிர்க்க அப்படின்னா நாங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போவோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், மகளே நீ பதறாத, மகனே நீ பதற, இதுக்கு விளைவு பெருசா சந்திக்க போகுது. எங்கிட்ட கோபத்தை காட்டுறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட நீ சவால் வர்றியா? ஏன் இதுக்கு சவுண்ட் வர்றியா? எனக்கு தெரியும் நான் யார் என்பது, என் கணம் என்பது, எனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அதனால நீ சவுண்டுக்கு வர்றியா, சவாலுக்கு வர்றியா, நீ அழிவை காண்பாய், அது எனக்கு நல்லா புரியுது, பட் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நாங்க சாந்தமா போவோம், நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் நாங்க அமைதியா போவோம். நாம ஒரு விசுவாசி போன் பண்ணி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜபத்துக்கு அந்த ஜபத்துக்கு நான் போன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை. பட் நாங்க போன் பண்ண போன் எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் கடவுளை சோத்திரம் சொல்லுவாங்க, பஸ் இல்ல காசு, பஸ் பார்க்கல அப்படின்னுவாங்க. என்னமோ எங்க வீட்டுக்கு வர மாதிரி. ஆனா எங்களுக்கு தெரியும் ஓய்வு நாள் கத்துக்கூடியது. உனக்கு 6 நாள் கொடுத்தார், அந்த 6 நாள் நீ சம்பாதிக்கணும். ஆனா 7ஆம் நாள் ஓய்வு நாள் கத்துக்கூடியது, அந்த நாளுக்கு நீ வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த நாளுக்கு நீ வர்றதுக்காக நான் எவ்வளவு முயற்சியோட ஜெபம் முயற்சி எடுப்பேன். ஆனா நீ என்ன பண்ற? உனக்கு ஏற்ற நீ நடக்கிற, உனக்கு ஏற்ற மாதிரி நீ பேசுற. நான் நேற்று சனிக்கிழமை ஒரு ஊருக்குள்ள போனேன். அந்த ஊருக்குள்ள போய் 1, 2, 3 குடும்பம் கெட்டு போச்சு. அந்த ஊருக்குள்ள போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போனேன், புருஷன் இல்லை. அந்த அம்மாவுக்கு பேசிட்டு இருந்தேன், ஏமா இந்த மாதிரி உன் குடும்பம் கட்டு இருக்குது, உன் அன்பா நேசித்த உன் புருஷன், நீ அன்பா நேசித்த மனைவி புருஷன், அன்பா நேசித்த அவர் மனைவி அவ்வளவு அமைதியா இருந்தீங்க. ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மண்ணில் எப்படி இருக்கு வாரிசு வருது, எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிக்கணும், அதுதான் பிசாசின் சதிச்சு. இந்த குடும்பத்தில் 2 பேர் கணவன் மனைவி, ஒரு 2 பேர்ல யாராவது ஒருவர் சாகணும். செத்து போனா உன் புருஷன் இங்க தனிமரமா உலாகணும், இந்த குடும்பம் அழியணும். அதுதான் பிசாசின் கிரியை, மனுஷனுக்கு கிரியை. அப்படி இல்லைன்னா உன் புருஷன் சாகணும், நீ தனி மனுஷன் தெரியணும், அதுதான் இந்த மண்ணுடைய சாவு. எனவே இது புரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், புரியாமல் ஒருத்தருக்கு நீங்க நாளைக்கு வராமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி முடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்த போது அந்த அம்மா போய் தப்பான கீழே விழுந்து அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவி வெளியேறியது. பின்பு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்த சொன்னேன், ஜெபம் பண்ணி முடிச்சு தண்ணி எடுத்த மாட்டேன், தண்ணி எடுத்தாங்க ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அந்த முகத்துல அடிச்ச மாத்திரத்துல இன்னும் அரங்கல் தொத்தி இருந்தது. அந்த மகளுக்கு அப்படியே சாஞ்சி பெட்டு மேல தொபிழ்ந்து விழுந்தது. எழுந்துக்க முடியல. 3 முறை அடிச்சு ஜெபம் பண்ணி திரும்ப எழுதுமான்னு சொல்லி எழுப்பி அந்த தண்ணியை குடிச்சு அந்த நாளை நீங்கள் குடும்பமாய் கணவன் மனைவியோடு அழைத்து வருவீர்கள். ஆண்டவர் உண்மையில் இருந்த அந்த பொல்லாத ஆவியை விளக்கினார். காரணம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மாம்ச நிச்சயப்படி நடந்து கொள்ளாமல் அப்போது மாம்ச நிச்சயப்படி நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இதுவரைக்கும் மாம்ச நிச்சயம் நீங்க இருந்தீங்க, இப்போ உங்க மேல இருந்த அந்த மாம்சத்தின் நிச்சயம் வெளியேறினது. நாளைக்கு 2 பேரும் ஒண்ணா வருவீங்க பிள்ளைங்களோடு. இன்னைக்கு அவர்கள் கணவன் மனைவியார் முதலாவது வந்து கலந்து கொண்டு சந்தோஷமா ஜெபம் பண்ணி கொண்டு போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எத்தனை வேதனை
ஏன் இந்த குடும்பம் இருக்கிறது டிசம்பர் மாசம், நவம்பர் மாசத்துல, அக்டோபர் மாசத்துல ஏன் இந்த குடும்பம் இருக்கிறது? ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கர்த்தர் நீ காப்பாற்று. அறியாமல் புரியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி அதிலிருந்து போராடினோம். இன்றைக்கு ராத்திரி சனிக்கிழமை ராத்திரி எங்கே போக மாட்டேன். ஆனா அந்த ராத்திரி 10 மணி நான் 10:10 வீட்டுக்கு வரேன். காரணம் ஆத்துமாமா என் கண்மனை தெரிஞ்சங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி நடவுங்கள். வசனம் போடுவா, ஆவிக்கேற்றபடி கலாத்தியர் 5:25 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக ரோமர் 8:4 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். Be slaves to God. Be slaves to God. தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் யாருக்கு அடிமை? மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு அடிமை. ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமை. தியானம் இயேசுவின் சிந்தையா மாற வேண்டும். இயேசுவின் குணம் உனக்குள்ள வரணும். உன் ஆக்டிவிட்டீஸ், உன்னுடைய நடத்தை, நீ போக்கு வரது எல்லாவற்றையும் கையின் பிரயாசம், சம்பாத்தியம், நீ உன்னை போக்கு வரது, நீ போன்ற பிசினஸ், உன் குடும்பத்தில் யார் மூலமா யாருக்குள்ள தொழில் வேலை செய்கிற எல்லாவற்றையும் உத்தம உண்மையா நீ இருப்பாய் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு அடிமை, இயேசுவுக்கு அடிமை. அவங்க be sent to God. 1 பேதுரு 2:14 வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 2:14 வேகமா வாசிக்கலாம். 1 பேதுரு 2:14 1 Peter 2:16-17 words you are reading. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். யாருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டுமா? தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு அடிமை, be sent to God. ஆக தேவனுக்கு அடிமை, இயேசுவுக்கு அடிமை. 1:2-16 அதான் சொல்லுகிறது. 14 வாசிக்கலாம், 17 வாசிக்கலாம் வேகமா. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரர்களுக்கு அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அன்பான தேவனுடைய கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தும். தூக்காதவர்களால் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்றால் எல்லாரும் கனம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணணும். யாரை கனம் பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களை மட்டும் கனம் இல்லை. ஆண்டவர் சர்ச்சைக்கு வராதவர்களை கூட நீங்க கனம் பண்ணணும். அதுதான் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரருக்கு அன்பு கூறுங்கள். அதே சொல்லுங்களா, எல்லாரையும் நீங்க கனம் பண்றவங்களா இருக்கணும். அதே நேரத்துல சகோதரத்துல அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சகோதரர்களிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக எல்லாரையும் நான் யார் சொல்றேன்? சில நண்பர்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள், உன் அக்கப்பக்க வீடுகள், ஆண்டவர் அறியாதவர்களா இருப்பார்கள், ஆண்டவரை புரியாதவர்களா, ஆண்டவர் தெரியாதவர்களா இருப்பார்கள். அவர்களிடத்துல நீங்க என்ன செய்யுங்க? எல்லாரையும் காணப்படும். இவருக்கு தெரிஞ்சவர் அவரை தான் காணப்படும், இவங்க தெரியாதவங்க அவங்களை கணவன மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரையும் கணவன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நாம் எப்பொழுது கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாரையும் கணவனும். அப்போ சகோதரருக்கு அன்பு கூறணும். அப்போ சபைக்கு வருவதால் அவங்க கணவன். இப்போ சேதர் வந்து இருக்கிறார். இப்போ இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? அவர்கிட்ட அந்த சகோதரத்தில் அன்பு கூறணும். பிரதர், சோத்திர பிரதர், உங்களை ஏசப்ப அழைச்சிருக்கிறார், என் சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் போய் கை குலுக்கி அவர் கட்டி பிடிச்சி அவர் முத்து கொடுத்து உன் அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அவர்கிட்ட வெளிப்படுத்தும் போது அவர் என்ன தோணும்? என்னப்பா கல்வாரி சர்ச்சுக்கு போனா அப்பா தான் பாஸ்டர் தான் அவர் தான் அப்படி இருப்பாருன்னு பார்த்தா அவரை போல அந்த ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, எல்லாம் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்கப்பா, எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறாங்கப்பா, எல்லாம் என்கிட்ட வந்து அன்பு செலுத்துறாங்கப்பா, எல்லாம் பாசமாக்குறாங்கப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? உள்ளத்துல ஒரு குழந்தை எப்படி துள்ளும் அதுபோல அவர் உள்ளத்துக்குள்ள அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவருக்குள்ள துள்ளும். அல்லேலூயா. அவருக்குள்ள பொங்கும், அந்த மகிழ்ச்சி பொங்கும். அது போலத்தான் நம்ம இருக்கிறோம். அதான் சொல்லுங்க, எல்லாரையும் கனப்படுங்க. சர்ச்சுக்கு வரக்கூடாதாலும் வராதவங்களாதான் அவங்களை கனப்படுங்க. இரண்டாவது சகோதரர்கள் அன்பு பாராட்டுங்கள், அன்பு கூறுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு பால் பெருமாள் மட்டும்தான் பிடிக்கும். நான் அங்கிருந்து போவேன், நான் பால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போவேன். அவரோட போயிடுவேனா? அவரோட போயிடுவேனா? இங்க இருக்கிற எல்லா சகோதரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்பு பாராட்டி போவேன்.
இங்க இருக்கிற சகோதரர்கள் பார்த்து எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு போவேன். அப்ப உங்களுக்கு தோணும் இல்ல, என்னடா அப்பா அம்மா நம்ம சோத்திரம் சொல்றா கூட அவங்க நம்மளை பார்த்து சோத்திரம் சொல்றாங்க, நம்ம கிட்ட அன்பு சொல்றாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படி தோணணும். எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்துருக்கா அப்படி தொடர்பு காலத்துக்கு போட்டு உட்காந்துன்னு என்ன குத்தி குத்தி பேசிக்கிட்டு ஊருக்கு அது பேசுறது இல்ல. அது இல்ல அன்பு, அது இல்ல பாசம். போன வச்சுட்டு பேசுறது அது இல்ல பாசம். அன்புன்றது கத்த சொல்ல எல்லாரும் இடத்துல கனம் பண்ணணும், கனப்படுத்தணும். எல்லா சகோதர சகோதரர் அன்பு கூறணும், தேவனுக்கு பயந்து இருக்கிறோம். ராஜாவை கனம் பண்ணணும். எந்த ராஜாவை? இயேசு ராஜாவை. நீ பண்ற அத்தனையும் யாரை கனம் பண்றீங்க? ஊழியக்காரன் குடும்பத்தை பார்த்து முதல்ல சோத்திரம் சொல்லிட்டு போறவங்களா இருக்க சொல்லுங்க. அந்த சோத்திரம் என்பது கனம், மரியாதை, மதிப்பு. அந்த கணத்தை செய்ய போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவர் அந்நியராக இருந்தாலும், ஒருவருக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு கணவனை கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூட கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு அடிமைகள், தேவனுடைய அடிமைகள். தேவனுடைய அடிமைகளாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள். அவருடைய உன்னதமான ஊழியக்காரனுக்கு அவர்கள் பயத்தோடு பக்தியோடு இருப்பார்கள். ராஜாவை கணப்படுவார்கள். இப்ப எனக்கு நீங்க கணவனை சோதனை சொல்றீங்கன்னா அந்த கணம் அந்த ராஜாவாகி இயேசு ராஜாவை கணம் பண்ணுகிறீர்கள். எனவே ஆண்டவர் மூன்றாவது சொல்கிறார், you walk in the love. You walk in the love. ஆண்டவர் you walk in love அப்படின்னா நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் அன்பிலே நோட்படுங்க, நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். You walk in love. அப்படி என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை வாசிக்க கேட்கலாம். 1-2 வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி, நல்ல கவனிக்கணும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி. நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பிரியமான பிள்ளைகளா. அல்லேலூயா சொல்லுவாங்களா? இப்பதான் திருமணம் ஆச்சு. இன்னைக்கு திருமணம் கையோடு இன்னைக்கு முதல் திருவுது. உனக்கு இந்த மாதிரி சேர கட்டி வரணும் முதல் திருவுது. புருஷன் சொன்னாரா? 2 மாமியார் சொன்னாங்களா? இல்ல பாஸ்டர் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? யாரு? ஹஸ்பண்ட். கைகளை தட்டி காத்த நாமத்தை கை இருக்குங்க. காலத்து போட கட்டியதெல்லாம் கொஞ்சம் பதங்குறாங்க. அவர் இன்றுதான் திருமணம் நடந்த புருஷன் என்ன சொல்றாரு? மனைவியை பார்த்து இன்னைக்கு திருமணம்னா இப்படி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை கூர்ந்து கவனித்தவர் புருஷன் நீங்க 20 நாள் இப்படி போக வேண்டும். அதெல்லாம் கத்த சொல்லுறா. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. 1ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:1 வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இதை பார்த்தவர் தன் புருஷன் தன்னுடைய புருஷன் ஈமான் என்ன செய்கிறார்? தன் மனைவிக்கு ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. இன்னைக்கு திருமண நாள், ராமதின நாள், இப்படிதான் நம்ம போகணும். நம்ம சபையில இப்படிதான் நடைமுறை இருக்கிறது. இப்படிதான் நம்ம போய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று தன் புருஷன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தெரிஞ்சு நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்கன்னா போகும்போது நீங்க சாப்பிட்டு போவீங்களா? சாப்பிடாம போவீங்களா? சாப்பிடாம போவீங்க. டீ காஃபியா குடிப்பீங்களா? குடிக்க வேற பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொன்னார், நாங்க இன்னைக்கு டீ காபி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தோம், அதுவும் குடிக்காத போகணும்னு நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், நான் டீ காபி கூட குடிக்காம ஆலயத்துக்கு போகணுன்ற அவருக்கு அதுதான் ஆண்டவர். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளாகி. அப்போ இப்படிலாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பின்பற்றினால்தான் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர நாள் நம்ம ஆட்கள் தாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும்.
இந்த வாலிப பசங்க தாடி வச்சு பார்த்ததுல கிழமை கேட்டான், அப்படி தாடி வச்சு கல்யாணத்தாரிக்கு தாடி வச்சிருக்கான மாறுலாம். இவனுக்கு சொன்ன, தம்பி நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, எங்களுடைய பிள்ளையா இருந்தா நீ தாடி எடுத்துடணும். நான் வாழ்நாள் முழுவதும் தாடி எடுத்ததில்ல, ஆனா நீங்க சொல்றீங்கப்பா நான் எடுத்துறேன். கல்யாணம் என்பது வாழ்க்கையில ஒரு முறை. மனமகிழ்ச்சியா உங்க மனைவி அதை எதிர்பார்ப்பா. நம்ம புருஷனும் கிளீன் ஷேவோடு இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாளா? அந்த ஒருவர் நடக்கிற அந்த திருமணத்துக்கு அந்த மணவாளிக்கு ஏற்ற மணவாளன் இருக்க வேண்டாமா அப்படின்னும் போது அவர் ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணார். அல்லேலூயா. அதுபோல பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நம்ம வரும்போதுனா, நீ வாரம் முழுவதும் கிளீன் ஷேவ் இருக்கு இல்லையோ, ஓய்வு நாளுக்கு வரும்போது நாளைக்கு சனிக்கிழமையே முன்னாலே கிளீன் ஷேவ் பண்ணோம். அப்படி இல்ல ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீ போய் கிளீன் ஷேவ் பண்ணி சுத்தமா கிளீன் நீட்டா வரணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை ஊத்தும் போது, அவருடைய மகிமை வரும்போது அப்படியே உள்ளுக்குள்ளா இருக்கிற அந்த தாடி மேல வழிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கிளீன் ஷேவ் நீட்டா என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாகி, அடுத்த வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். You walk in love. என்னது? You walk in love. அப்படி என்றால் நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்கள் நடக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை. அல்லேலூயா. ஏசப்பா போனா உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஏசப்பா போல நீங்க வாழணுமா வாழக்கூடாதா? ஏசப்பா வாழணுமா? அந்த அப்படி போல வாழணுமா? எட்டப்படம் போல வாழணுமா? ஏசப்பா போல வாழணுமா? ஏசப்பா போல வாழணுமா? எட்டப்படம் போல வாழணுமா? எட்டப்பன் யாரு? பேய், அவன் பிசாசு. அவனை போல வாழ போறியா? ஏசப்பா போல வாழ போறியா? அப்ப ஏசப்பா போல வாழணும்னா யாரை பின்பற்றணும்? தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் அவரை பின்னோக்கி வரணும். அவர் தொடர்ந்து வரணும். அவருடைய குணம் உனக்குள்ள வரணும். அதற்காக கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு சுகந்த வாசனை. நீ எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பால் சுகந்த வாசனை. ஆபிரகாம் சுகந்த வாசனை. பிலிப் சுகந்த வாசனை. ஜேம்ஸ் சுகந்த வாசனை. சாத்ரா சுகந்த வாசனை. ரவி சுகந்த வாசனை. ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும், நம்ம யாரு? ஆண்டவருக்கு இயேசுவை காணிக்கையா கொடுத்துருக்கோம். நம்மளை காணிக்கை அர்ப்பணிச்சிருக்கோம். காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மையே பலியாகவும் இனி ஒரு பலி இல்லை. ஆடு பலி, மாடு பலி, கோழி பலி, எந்த பலி இல்லை. எனக்காக எங்க அம்மா அப்பா ரத்தம் சிந்தக்கூடாது, எனக்காக யாரும் கண்ணீர் விடக்கூடாது, என்னையே பலியா கொடுத்துறேன். இனி நான் எந்த உபத்திரம் என்னால என் குடும்பத்துக்கு வராது, என் குடும்பம் விழியாது, என்ன பலியா கொடுத்துறேன். ஆண்டவர் ஏசப்பா எப்படி நமக்காக தன்னை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அது போல தன்னையும் நானும் இயேசுவுக்கு சுகந்த வாசனை காணிக்கை பலியாக அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. 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 என்ன ஒப்பு கொடுக்கணும்? சுகந்த வாசனை. இதுக்கு முன்ன ஆண்டவர் இல்லாத அசுத்த வாசனையா இருக்கும். அதுக்கு முன்னாடி காணிக்கையா நம்ம ஒப்பு கொடுக்கல. கர்மம் நம்மளை கல்வி கொண்டிருந்தது. சோ அந்த கர்மம் நம்ம விட்டு போக நம்ம என்ன பண்ணணும்? காணிக்கையாக அர்ப்பணிச்சிடணும். நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்? பலியாக, உயிர் பலியாய், ஆண்டவர் எனக்காக பலியானீங்க அப்படின்னு தன்னையே பலியா ஒப்பு கொடுத்துடணும். அப்போ அவர் எப்படி அவர் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் ஆண்டவருக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து. ஒரு அம்மா பார்த்தேன், மகள் சொன்னப்பா இந்த வெத்தலை பார்க்க அம்மா விடவே மாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, பா நான் எப்படி பார்த்தாலும் அந்த வெத்தலை பார்க்க விடவே முடியலப்பா அப்படின்னாங்க. நீ கவலைப்படாதப்பா, நீ சர்ச்சுக்கு தொடர்ந்து வா,
ஆண்டவர் நீ போடுற அந்த வெத்தலை பாக்க எல்லாவற்றையும் போடுவார். எங்க அம்மா, எங்க சகோதரி, என் தாயார் ராணி போடத்தே நீ போடுற, ராணி அம்மா போடாத வெத்தலை பாக்க போடுற, எங்க அம்மா கலாமா போடாத வெத்தலை பாக்க போடுற, எங்க அம்மா ஆண்டாள் போடாத வெத்தலை பாக்க போடுற, எங்க அம்மா தனம் போடாத வெத்தலை பாக்க போடுற, எங்க அம்மா அப்படியாரு எங்க படாகை போடாத வெத்தலை பாக்க போடுற, யாரு ரஜினா போடாத வெத்தலை பாக்க போடுற, தப்பித்தால் போடாத வெத்தலை பாக்க போடுற, எல்லா அம்மாலையும் அம்மா செல்லம்மா எல்லா அம்மாலையும் ஆண்டவர் அப்படி ஒரு என்னது ஒரு பையா இடுப்புல தொங்குவேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அது மட்டுமா எங்க அம்மாவுக்கு கூட கொஞ்சம் சாராயமும் சில ஆளு குடிப்பாங்க, சில ஆளு கொஞ்சம் கல்லு குடிப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்த அற்புதமா பிரகாசமா என்னைக்கோ சாக வேண்டிய எல்லா அம்மாவையும் இன்னைக்கு பரிபூர்ணமா சுகமா வாழ வச்சிருக்கிற எங்க அப்பா உன் வெத்தலை பார்த்து புடிங்கி போட கத்தரால முடியும். நீ தொடர்ந்து சபைக்கு வாமா. நான் கரங்களை தட்டி கத்த நாமத்தை கத்த நாமத்தை எங்க விராக்கள் போடாத வெத்தலை பார்க்க தலையில மறந்து விராக்கள் போடாத வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் ஆண்டவர் புடிங்கி போட்டார். யாருக்கிட்டே பையன் இருக்கா? வெத்தலை பார்க்க பையன் தான் கையை தூக்கு பார்க்கலாம். ஆமா, இப்ப அந்த வாயில் என்ன வருது? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எண்ணில் பொங்குது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எப்ப பாரு ஆமா, எப்ப பாரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தனகிட்ட வந்து அஞ்சாலாச்சு தனக்கா ஒரே ஒரு வெத்தலை கூட எப்போவாவது ஒரு நேரம், அப்போ இப்ப கிடையாது நினைக்கிறேன், ஒரு வெத்தலை கூட ஒரு பாக்கு கூட உண்டா இல்லையா? ஆமா, இப்ப அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன வந்து வாயில சந்தோஷம் பொங்குது. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னைக்கு கிறிஸ்து அடிக்கும் போது அவங்க ஊர்ல இருக்கிற மாரியத்த கோயில் ஆடல பாடல வைக்கும் போது அந்த மிருதகத்தையும் அந்த மோளத்தையும் வாங்கி அடிச்சுட்டு அவன் ஆடின கூத்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆலயத்துல வந்து சேர் போட்டு அழகா உட்காந்துருக்கிற ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கின பேட அப்படி பாட்டுக்கு சந்தோஷம் போக அடிக்கும் போது இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். எங்க அப்பா இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம், அந்த பிள்ளையை பெற்ற தாய் தகவல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த நிலையில் தான் பிரியமான தேவப்பிள்ளையே தன்னை சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போல நாமும் மாற வேண்டும். நாமும் மாற வேண்டும். வெளியில எங்கேயோ ரோட்டு மூலையில ஒரு தெரு மூலையில ஊர் மூலையில உட்கார்ந்து ஊர் கதை பேசி கொண்டாடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல பேட அடிப்பான்னாக்கா அது கர்த்தர் உயரத்துல உயர்த்தி தாழ்ந்தவர்களை உயரத்தில் உயர்த்துகிற கர்த்தர் வைத்து அழுது பார்க்கிறது. அல்லேலூயா. உன்னை உயரத்துல வைத்து உயர்த்தி வைத்து அழுது பார்க்கிறது. அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நாம் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையாய். எப்படிப்பட்ட வாசனை? சுகந்த வாசனை. அப்புறம் காணிக்கையாகவும் பலியாகவும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிற நாம் அதுபோல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தை பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சபையில ஒரு நபரை எனக்கு தெரியும், பால் கொடுப்பது எனக்கு நல்லா தெரியும். எல்லாரையும் பார்ப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க, அதோடு குடிச்சுக்குவாங்க. வீண் வார்த்தை எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு நபருடைய விசுவாசி போன் நம்பர் கூட அவங்க கையில் இருக்காது. இருக்குதா சகோதரர்? அதனாலதான் இந்த சபையில இன்னைக்கு மூப்பனா நிற்க முடியும். வேற சொல்லுங்க
அவ்வளவுதான். கீழ்ப்படியாதவங்க மேல யாருடைய கோபம் வரும்? யாருடைய கோபம் வரும்? வீண் வார்த்தைகளை பேசு. வீண் வார்த்தைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23. ஜென்ஸ் ஆண்கள் எடுக்க சீக்கிரம். மனைவிகளே நோ எல்லாம் மனைவி மேலே இருக்கிறீங்க. ஆண்களும் மனைவி மேல இருக்கிறீங்க, பெண்களும் மனைவி மேல, மனைவிகளே மனைவிகளே. என்ன எங்க பொண்ணுகளை எங்க பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா பிள்ளைங்களா என்ன தோணுது? ஆம்பளைங்களுக்குலாம் மனைவிகளே திருப்புறீங்க பாருங்க. அங்க இருந்து பார்த்தா மனைவிகள் அவங்க எடுத்து பாதிக்கிறாங்க. பெண்களும் அவ்வளவு பரவாயில்ல, நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஆண்கள் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க ஆண்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நல்லா கவனிங்க, மீண்டும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, லவ், சந்தோஷம், joy, சமாதானம், peace, நீடிய பொறுமை, long suffering, தயவு, gentleness, நற்குணம், goodness, விசுவாசம், faith, சாந்தம், சாந்தம், meekness, இச்சையடக்கம். temperance. இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கைகளை தட்டி. இப்போ இந்த 9 கனிகள் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். இந்த 9 கனிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம். இந்த 9 கனிகளிலும் நீங்கள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருந்தால் தேவ கோபாக்கினை உங்கள் மேல் வரும். அல்லேலூயா. முதலாவது என்ன? அன்பு, லவ், சந்தோஷம், சமாதானம். முதலாவது லவ், அன்பு, அப்புறம் சந்தோஷம், போடுங்கப்பா. அன்பு, சந்தோஷம், 22, சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். நீடிய பொறுமை, தயவு இருக்கணும். தயவு தாட்சணை, ஒருத்தருக்கு தயவு பாராட்டணும். நல்ல குணம், நல்ல குணசாலியா இருக்கணும். நல்ல குணம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். யாருக்கு? உங்களுக்கு விசுவாசம், faith இருக்கணும். அப்ப சாந்தம் இருக்கணும். சாந்தம் என்ன? எப்போது